ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பால், காய்கறி எல்லாம் எப்படி இவ்ளோ நாள் கெட்டு போகாம இருக்கு. ம். ஆனா அதே வெளியில வச்சா ஒரே நாள்ல ஸ்பாயில் ஆயிடுது. கரெக்ட். ரெண்டுமே ஒரே பொருள் தானே. அப்புறம் ஏன் இந்த வித்தியாசம்? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு காரணம் அங்க நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஸ்பீட் தான். ஸ்பீடா? ஆமா. ஒரே இடத்துல, அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப மெதுவா நடக்குது. வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல அதே ரியாக்ஷன் பல மடங்கு வேகமா நடக்குது. எல்லாமே வேகத்தை பொறுத்து தான். ஆமா, வேகம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம உங்களுக்காக அனுப்பப்பட்ட குறிப்புகளை வச்சு ஆழமா பார்க்க போறோம். ம்ஹும். கான்கிரீட்டா சொல்லணும்னா யூனிட் 3 கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு, ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கான்செப்ட முதல் முறையா படிக்கும்போது கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா தெரியலாம். ஆனா இது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. ஆமா, எதுக்கு இது இவ்ளோ முக்கியம்? ஒரு மருந்து நம்ம உடம்புல எவ்வளோ வேகமா வேலை செய்யும், ஒரு உணவுப் பொருள் எவ்வளோ நாள் நல்லா இருக்கும். ஓ, ஷெல்ஃப் லைஃப் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு ஃபேக்டரியில ஒரு பொருளை எவ்வளோ சீக்கிரம் தயாரிக்க முடியும்னு கணிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் தான் அடிப்படை. சுருக்கமா சொன்னா, ஒரு ரியாக்ஷன் எவ்வளோ வேகமா நடக்குதுன்னு அளவிடுறது தான் இது. சரி, அப்போ அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா ஒரு பாமரனுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்றது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ஸ், அதாவது வினைப்படு பொருட்கள் ஆ, எவ்வளோ வேகமா காணாம போகுது, இல்லனா ப்ராடக்ட்ஸ், அதாவது வினை விளைபொருட்கள் எவ்வளோ வேகமா உருவாகுதுன்னு சொல்றது தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே. அப்போ இது ஒரு வேகத்தை அளவிடுற விஷயம். அதேதான். எவ்வளோன்னு மட்டும் சொல்லாம, ஒரு வினாடிக்கு எவ்வளோ அல்லது ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோன்னு அந்த நேரத்தை சேர்த்து சொல்றது. ஓகே. இத இன்னும் நல்லா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அதுல ஒரு சக்கரை கட்டிய போடுறோம். ம்ஹும். இப்போ ஆரம்பத்துல 0 செகண்ட்ஸ்ல அந்த கட்டி அப்படியே முழுசா இருக்கும். ஆமா, கரைய ஆரம்பிச்சிருக்காது. அப்புறம் ஒரு 60 செகண்ட்ஸ்ல அது முழுசா கரைஞ்சிடுதுன்னு வச்சுப்போம். சரி. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இங்க ரேட்டுங்கிறது அந்த சக்கரை மொத்தமா கரைஞ்சிருச்சுன்னு சொல்றதா? இல்ல அது கரையிற அந்த ஸ்பீடா? சரியா கேட்டீங்க. இங்க தான் முக்கியமான ஒரு குழப்பம் வரும். ஆமா. ரியாக்ஷன் முடிஞ்சதும் சக்கரை மொத்தமா கரைஞ்சிருச்சுங்கிறது ரியாக்ஷனோட முடிவு. ஆனா ரேட்டுங்கிறது ஒவ்வொரு வினாடியும் அந்த சக்கரை எவ்வளோ வேகமா கரைஞ்சதுங்கிறது. ஓ! ஒருவேளை முதல் 10 வினாடியில வேகமா கரைஞ்சிருக்கலாம், கடைசி 10 வினாடியில மெதுவா கரைஞ்சிருக்கலாம். அந்த வேகத்தை அளவிடுறது தான் ரேட். இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நெறைய பேர் மொத்தமா எவ்ளோ ப்ராடக்ட் உருவாச்சு என்பதையும், ஆமா, ப்ராடக்ட் உருவாகிற ரேட் என்பதையும் குழப்பிப்பாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த வித்தியாசம் தான் கெமிக்கல் கைனடிக்ஸோட இதயமே. ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சதும் 10 கிராம் ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொல்றதுக்கும், ஒரு வினாடிக்கு 0.5 கிராம் ப்ராடக்ட் உருவாகுதுன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதேதான். ரேட்னா எப்போதுமே பெர் யூனிட் டைமை சேர்த்து தான் சொல்லணும். மொத்த அளவு மட்டும் சொன்னா அது ரேட் ஆகாது. அது வெறும் அமௌண்ட். அப்போ மூலக்கூறு அளவுல என்ன நடக்குது? மாலிகுலர் லெவல்ல பார்த்தா ரியாக்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்னு தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கும். கொலிஷன்ஸ். ஆமா. அப்படி சரியான கோணத்துல சரியான சக்தியோட மோதுற ஒவ்வொரு முறையும் பழைய பாண்ட்ஸ் உடைஞ்சு புது பாண்ட்ஸ் உருவாகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த மாதிரி எத்தனை வெற்றிகரமான மோதல்கள் நடக்குதுன்னு கணக்கிடுறது தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ எக்ஸாம்ல கேட்டா இதுக்கு ஒரு சரியான டெஃபினிஷன் இருக்கும் இல்லையா? அதை எப்படி எழுதணும்? நிச்சயமா. உங்க எக்ஸாம்க்கு தேவையான சரியான டெஃபினிஷன் என்னன்னா, ரியாக்ஷன் ரேட் இஸ் தி சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பெர் யூனிட் டைம். சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் பெர் யூனிட் டைம். ஓகே. அதாவது ஒரு யூனிட் நேரத்துல கான்சென்ட்ரேஷன்ல எவ்வளோ மாற்றம் ஏற்படுது அவ்வளவுதான். இந்த ரேட்ட இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஏதாவது அனாலஜி இருக்கா? ஒரு நல்லில இருந்து தண்ணி சொட்டுற மாதிரி யோசிக்கலாமா? அது ஒரு அருமையான அனாலஜி. சொல்லுங்க. ஒரு நல்லிலிருந்து தண்ணி சொட்டுற வேகத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு வினாடிக்கு 5 ml தண்ணி அந்த நல்லிலிருந்து வந்தா அது ரேட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ. சரி. அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு வினாடிக்கு 0.02 மோல் ரியாக்டன்ஸ் குறைஞ்சா அது ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓ, அப்போ அதே நல்லில தண்ணியோட பிரஷர் அதிகமா இருந்தா தண்ணி இன்னும் வேகமா சொட்டும். ஆமா, விஷயத்தை சரியா கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா நிறைய மாலிக்யூல்ஸ் நெருக்கமா இருக்கும்போது மோதல்கள் அதிகமாகும் இல்லையா? அதேதான் காரணம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ம் நாம ஏன் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ற கான்செப்ட பத்தி இவ்ளோ கவலைப்படணும்? சில ரியாக்ஷன்ஸ் வேகமா நடக்கும், சிலது மெதுவா நடக்கும்னு சொன்னா போதாதா? எதுக்கு இது ஒரு நம்பரை அளவிடணும்? ஆமா, அதுவும் நல்ல கேள்விதான். இரும்பு துருப்பிடிக்கிறது ஸ்லோ, பட்டாசு வெடிக்கிறது ஃபாஸ்ட் சொன்னா போதாதா?
எதுக்கு இந்த கால்குலேஷன் எல்லாம்? இதுக்கு காரணம் நிஜ வாழ்க்கையிலயும் சரி இண்டஸ்ட்ரீஸ்லயும் சரி நமக்கு ஃபாஸ்ட் ஸ்லோன்னு சொல்றது பத்தாது. எவ்ளோ ஃபாஸ்ட் எவ்ளோ ஸ்லோன்னு துல்லியமா தெரியணும். உதாரணத்துக்கு ஒரு மருந்து கம்பெனி ஒரு மாத்திரைய தயாரிக்குது. அந்த மாத்திரை உடம்புக்குள்ள போனதும் 1 மணி நேரத்துல வேலை செய்யணுமா இல்ல 12 மணி நேரத்துல வேலை செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணணும். ஓகே, அப்போ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஆமா, அதுக்கு அந்த மருந்து சம்பந்தப்பட்ட ரியாக்ஷனோட ரேட்டை அவங்க கட்டுப்படுத்தணும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ற கான்செப்ட் இல்லாம ஒரு பொருளோட ஷெல்ஃப் லைஃப் என்னன்னு நம்மால கணிக்கவே முடியாது. ஆமா, பட்டாசு வெடிக்கிறது நொடியில நடக்கும். ஆனா இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு பல வருஷம் கூட ஆகும். அதேதான், இந்த 2 வேகத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை ஒரு நம்பர்ல சரியா சொன்னா மட்டும்தான் நம்மால அதை கட்டுப்படுத்தவோ பயன்படுத்தவோ முடியும். அதுக்கு தான் இந்த கான்செப்ட் ரொம்ப அவசியம். சரி, நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 ஓகே, அது ரொம்ப அன்ஸ்டேபிள், சீக்கிரம் செதஞ்சு தண்ணியாவும் ஆக்சிஜனாவும் மாறிடும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஒரு பாட்டில திறந்தா அது உடனே நுரைச்சுக்கிட்டு செதஞ்சிடுமா? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் நாம ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கணும். ஏண்டா அது? தெர்மோடைனமிக்ஸ் படி ஆமா, H2O2 சிதைஞ்சு தண்ணியாவும் ஆக்சிஜனாவும் மாறுறது சாத்தியம்தான். ஆனா கினெடிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த ரியாக்ஷன் துணிவா நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மெதுவா நடக்கும். ஒரு கேட்டலிஸ்ட், உதாரணத்துக்கு மேங்கனீஸ் டை ஆக்சைடு MnO2 இல்லாம ஒரு பாட்டில்ல H2O2 வாரக்கணக்குல அப்படியே இருக்கும். அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்றது வேற, ஆமா, அது வேற. அது எவ்ளோ வேகமா நடக்கும்னு சொல்றது வேறயா? எக்ஸாக்ட்லி. இதுக்கு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது ஒரு கிளப்புக்கு வெளியே நிக்கிற பவுன்சர் மாதிரி. பவுன்சரா? ஆமா, அவர்தான் உங்களை உள்ள அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்வார். ஆனா கினெடிக்ஸ்ங்கிறது கிளப்புக்குள்ள போறதுக்கு இருக்கிற கியூவோட நீளம் மாதிரி. ஓ, வரிசை. பவுன்சர் உங்களை உள்ள போகலான்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, நீங்க உடனே உள்ள போயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்ல. கியூ ரொம்ப நீளமா இருந்தா. பல மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். அதேதான். H2O2 கேட்டலிஸ்ட் இல்லாம இருக்கும்போது அது ரொம்ப நீளமான ஒரு கியூல நிக்குது. ஆனா நீங்க MnO2ன்ற கேட்டலிஸ்ட சேர்க்கும்போது அது ஒரு VIP பாஸ் மாதிரி வேலை செஞ்சு அந்த கியூவை தாண்டி உங்களை உடனே உள்ள கூட்டிட்டு போயிடும். வாவ். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருந்தா மட்டும் போதாது, அது எவ்வளோ வேகமா நடக்குங்கிறது கைனெட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயம். வாவ். A bouncer and a queue. இந்த அனாலஜி இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக்குது. தெர்மோடைனமிக்ஸ் says if, kinetics says how fast. கரெக்ட். சரி, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இந்த டாபிக்ல மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்? கண்டிப்பா. சில விஷயங்களை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ரியாக்ஷன் ரேட்டோட யூனிட். யூனிட். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ரேட்னா சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் பர் யூனிட் டைம்னு பார்த்தோம் இல்லையா? அதனால அதோட யூனிட் எப்போதுமே மோல் பர் லிட்டர் அல்லது MS மொலாரிட்டி பர் செகண்டா தான் இருக்கும். அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு வினாடிக்கு எத்தனை மோல் மாறுதுன்னு சொல்றது. ஆமா, இதை எழுதும்போது மறக்கவே கூடாது. சரி, ரெண்டாவது. அடுத்தது ஆவரேஜ் ரேட்டுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓ ஆமா, ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போது வேகமா இருக்கும், போக போக மெதுவாகும் இல்லையா? ஏன்னா ரியாக்டன்ஸோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதேதான். அப்போ நம்ம ரேட்டுன்னு சொல்லும்போது எந்த நேரத்துல இருக்கிற ரேட்டுன்னு சொல்லணும். ஆவரேஜ் ரேட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் நடந்த ஒட்டுமொத்த மாற்றம். முதல் 10 வினாடில ரேட் என்னன்னு கேட்டா அது ஆவரேஜ் ரேட். கரெக்ட். ஆனா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கணத்துல இருக்கும் வேகம். சரியா 5வது வினாடியில ரேட் என்னன்னு கேட்டா அது இன்ஸ்டன்டேனியஸ். இது ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி தானே. சென்னையில இருந்து பெங்களூருக்கு போறோம்னா நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீட் ஒருவேளை 60 km/h இருக்கலாம். ஆனா ஹைவேல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம ஸ்பீடோமீட்டரை பார்க்கும்போது அது 100 km காட்டலாம். அந்த 100 km தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு இல்லையா? பெர்ஃபெக்ட் அனாலஜி. அதுதான் வித்தியாசம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன? மூன்றாவது, இது ரொம்ப பேர் குழம்புற ஒரு இடம். ரியாக்டன்ஸோட கான்சென்ட்ரேஷன் நேரமாக ஆக குறையுது. ஆமா. அதனால அதோட ரேட்டை கணக்கிடும்போது நாம ஒரு நெகட்டிவ் சைன் போடுவோம். இத பார்த்த உடனே ரேட் ஒரு நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. வெயிட், ஒரு நிமிஷம். அப்போ ரேட் நெகட்டிவா இருக்காதா? வேகம் எப்படி நெகட்டிவ்ல இருக்க முடியும்? ஃபண்டாஸ்டிக் क्वेश्चन. அதுதான் இங்க இருக்கிற சூட்சமம். வேகம் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ அந்த நெகட்டிவ் சைன்? அந்த நெகட்டிவ் சைன் ஒரு கன்வென்ஷன் தான். ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் குறையுது அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துறோம். ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது ரியாக்ஷன் ரேட் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓ,
அப்போ அந்த சைன் கணக்குல வர நெகட்டிவ் வேல்யூவை கேன்சல் பண்ணி ரேட்ட பாசிட்டிவா மாத்துறதுக்கு தான் உதவுது. எக்ஸாக்ட்லி. புரிஞ்சுது. So the negative sign is just a signal to show decrease, not a negative value for speed. கடைசி பாயிண்ட் என்ன? கடைசி பாயிண்ட் இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் குறையிற வேகமும் ப்ராடக்ட் உருவாகிற வேகமும் சமமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியா? ஆமா. உதாரணமா 2A to Bன்ற ஒரு ரியாக்ஷன்ல B உருவாகிற வேகத்தை விட A காணாம போற வேகம் 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஓ. இது அந்தந்த பொருளோட ஸ்டோய்ஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸை பொறுத்து மாறும். இத பத்தி நாம அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் விரிவா பார்ப்போம். இப்போதைக்கு எல்லாத்தோட வேகமும் சமமா இருக்காதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. இதையெல்லாம் மனசுல ஒரு காட்சியா பார்க்கணும்னா எப்படி யோசிக்கலாம்? இப்படி யோசிங்க. ஒரு பீக்கர் நிறைய சுத்தமான தண்ணி இருக்கு. ஓகே. அதுல ஒரு சொட்டு சிவப்பு மைய விடுறீங்க. விட்ட உடனே அந்த மை ஒரே இடத்துல ஒரு சின்ன உருண்டையா இருக்கும். கொஞ்ச நேரத்துல அது மெதுவா பரவ ஆரம்பிக்கும். அந்த பீக்கர்ல இருக்கிற தண்ணியோட நிறம் லேசான இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாற ஆரம்பிக்கும். ஆமா, டிஃப்யூஷன் மாதிரி. ஆமா. நேரம் போக போக அந்த சிவப்பு நிறம் பீக்கர் முழுக்க பரவி எல்லா தண்ணியும் ஒரே மாதிரி அடர் சிவப்பு நிறத்துக்கு மாறிடும். இங்க அந்த நிறம் மாறுற வேகம், அதாவது ஒரு வினாடிக்கு நிறத்தோட அடர்த்தி எவ்வளவு மாறுதுங்கிறது தான் ரியாக்ஷன் ரேட். ஆரம்பத்துல வேகமா இருக்கும். போக போக எல்லா இடமும் சிவப்பானதும் வேகம் குறைஞ்சு 0 ஆகிடும். பர்ஃபெக்ட். பிரில்லியன்ட். அது ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை வேகமா தொகுத்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பேசுனதோட சாராம்சம் என்ன? கண்டிப்பா. நம்பர் 1, ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்னா மொத்தமா எவ்வளவு உருவாச்சுன்னு சொல்றதில்ல. ஒரு வினாடிக்கு அல்லது ஒரு நிமிடத்திற்கு ரியாக்டன்ட் அல்லது ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன்ல எவ்வளவு மாற்றம் நடக்குதுன்னு சொல்றது. சுருக்கமா, ரேட் ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். நம்பர் 2, நாம பார்த்த நள்ளியிலிருந்து சொட்டுற தண்ணி அனலாஜி மாதிரி ரியாக்டன்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தா மோதல்கள் அதிகமாகி ரேட்டும் அதிகமா இருக்கும். நம்பர் 3, ரொம்ப முக்கியமா ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்றது தெர்மோடைனமிக்ஸ். அது எவ்வளவு வேகமா நடக்கும்னு சொல்றது கைனெட்டிக்ஸ். நம்ம H2O2 உதாரணம் மாதிரி. 4, கடைசியா எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரேட் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். ரியாக்டன்ஸ்க்கு முன்னாடி போடுற நெகட்டிவ் சைன் அது குறையுதுன்னு காட்டுற ஒரு கன்வென்ஷன் மட்டும்தான். இந்த 4 பாயிண்ட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ல நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. அருமை. ரியாக்ஷன் ரேட்னா என்ன, அது ஏன் முக்கியம், அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நாம பார்த்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி. இது நீங்க யோசிச்சு பாருங்க. ம். இரும்பு துருப்பிடிக்கிறது ஒரு ரொம்ப மெதுவான ரியாக்ஷன் நமக்கு தெரியும். அதுக்கு பல மாசங்கள் வருஷங்கள் கூட ஆகும். ஆனா அதே இரும்பு துகள்களை சில ரசாயனங்களோட சேர்த்து பட்டாசா வெடிக்கும்போது அது நொடியில பிரகாசமா எரிஞ்சு முடியுது. ஆமா, ரெண்டுமே இரும்போட ரியாக்ஷன் தான். அப்போ ஒரு மெதுவான ரியாக்ஷனையும் நம்மால ஒரு வெடிவிபத்து அளவுக்கு வேகப்படுத்த முடியுமா? அப்படி வேகப்படுத்தணும்னா நாம என்னென்ன காரணிகளை மாத்த வேண்டியிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில் நாம அடுத்ததா பார்க்க போற பகுதிகளில் இருக்கு.